ஜீசஸ்லயே வந்து மெசேஞ்சர்னு தான் சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு கடவுளோட தூதுவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவர் கடவுள்னு லேட்டரான் தான் ஏத்துக்கிட்டாங்க. அப்போ கடவுளோட தூதுவன் தான் ஜீசஸ்னா அப்ப கடவுள் யார்? சரியலிசமா கொஞ்சம் உள்ள கொண்டு வர. ஏன்னா அந்த கதை வந்து வெறும் டிராமாவும் போகும், ஒரு மிஸ்ட்ரியாவும் போகும், ஒரு மாதிரி ஒரு தின் ஹாரர் மாதிரியும் ஒரு சின்ன ஃபீல் ஒன்று போகும். ஸோ ஒரு 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 மிஸ்ட்ரி கிரியேட் ஆகிட்டே இருக்கும் கதையில. ஸோ அப்போ அது வந்து ஓகே, அப்போ இதுதான் இந்த கதையோட ட்ரீட்மெண்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய டைம் எடுத்தது. ஆக்னஸ் கூட இருக்கும்போது அவன் ஒரு விதமான ஒரு கேரக்டர், இந்த பொண்ணுகிட்ட வரும்போது அவன் ஒரு அவனோட ஷேடு மாறுது. நீங்க எதிர்பார்க்குற ஹையை நான் வந்து இன்டர்வல்லே கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு அஸ் அ ரைட்டரா எங்க கிக் வருதுன்னா, நீங்க நினைச்சு பார்க்குற இடத்துல நான் கதையை முடிச்சிட்டேன். இப்போ கதை என்ன, வாட் நெக்ஸ்ட்? ஏன்னா 18+ அப்படின்றதுனால இந்த வந்து 18க்குள்ளே இருக்கவங்க பார்த்தா ஏதாவது ஆகிடுமா, இல்லை என்ன செட் ஆஃப் ஆடியன்ஸை நாங்கள் ரீச் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே எங்களுக்கு சும்மா மேஜராக இது கிறிஸ்டியானிட்டியில் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஒவ்வொருட ஃபிலிம் மேக்கரோட அஜெண்டா அவங்களுக்கு அது நடக்குது. எல்லாருக்கும் அனுராக் கஷ்யப்பும் வெற்றிமாறனும் சப்போர்ட் பண்ணுவாங்களா, பேக் பண்ணுவாங்களா படத்தை? இது வரைக்கும் நான் பார்த்த உலக சினிமாவில் யாரும் இந்த ஒரு டாபிக் உள்ள பெருசா உள்ள போகவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்துட்டு நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் எனக்கு வந்து இது பண்ணாங்க, ப்ரோ நான் இந்த மாதிரி டேரிங்கான கதை வச்சிருக்கேன், இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு போது நான் உங்களுக்கு ஓப்பனா சொன்னேன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க ப்ரோன்னு தான் நான் சொன்னேன். வணக்கம். இயக்குனர் ஹரிகேசுதன் இயக்கத்தில் நடிகர்கள் விக்னேஷ் இவங்கெல்லாம் நடித்த படம் வந்து மரியா. இந்த படம் வந்து திரையரங்குகளுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து சர்வதேச லெவலில் நிறைய ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணிட்டு வந்த படம். ரொம்ப கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது திரையரங்கில் வெளியாச்சு. இப்போ தற்போது வந்து ஷார்ட்ஃபிளிக்ஸ் OTTயில் வந்து வெளியாகிருக்கு. அந்த படக்குழுவினரோட தான் நீங்கள் பேச போகிறோம். வாங்க. வணக்கம். நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை பார்த்து முடிக்கும்போது ஒரு என்ன கேள்வி வந்துச்சுன்னா, ஏன் மரியா அப்படின்ற ஒரே கேள்வி தான். இந்த கதை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன இருந்துச்சு, ஏன் இந்த படத்தை எடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு தாட், ஃபஸ்ட்டு தாட் என்ன இருந்துச்சு? ஃபஸ்ட்டு தாட் வந்து எப்போவுமே ஒரு ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கராக நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே லான்ச் ஆகிறோம் அப்படின்னும் போது எனக்குன்னு இல்லை, எல்லா ஃபஸ்ட் டைம் டைரக்டர்ஸ்க்கும் வந்து ஒரு தாட் ஒன்று இருக்கும். நம்மளோட வாய்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு. அது ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர். நம்ம ஏன்னா சக்ஸஸும் ஃபெயிலியருன்றது வந்து ஒரு கமர்ஷியல் வணிகம் முடிவு பண்ணுறது தான். அதை தாண்டி அது ஆர்ட் ஆகாது. ஏன்னா ஒரு நல்ல படைப்புக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, சரி நம்ம ஃபஸ்ட்டு படம் வந்து கொஞ்சம் ஒரு சாலிடான ஒரு கிரவுண்டில் இருக்கணும். அது வந்து இது வரைக்கும் யாரும் டச் பண்ணாத ஒரு இதுவாக இருக்கணும். அண்ட் அதுக்குள்ளே வந்து இது வரைக்கும் யாரும் இப்படி ஒரு கோணத்தில் ஒரு கதையை சொல்லலாமா அப்படின்ற ஒரு கதையை தேடுற ப்ராசஸ் இருந்தது. அப்படி தேடும்போது இந்த ஒரு ஒன்லைன் வந்து எனக்கு அப்படியே மாட்டுச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் சின்ன வயசு நிறைய நன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அவங்கள பார்க்கும்போது ஒரு கேள்வி இருக்கும் சின்ன வயசுலேருந்தே, இவங்க எப்படி இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். மேபி நான் டைரக்டர் ஆவேன், ஃபில்ம் மேக்கர் ஆவேன்னு எனக்கு தெரியாது அந்த டைமில். பட் அந்த டைமில் நான் இப்போது என்னோடய லைஃப் அதை நோக்கி போகும்போது சரி நம்ம ஒரு கதை பண்ணலான்னு முடிவு எடுக்கும்போது திருப்பி அந்த மெமரி ஹிட் ஆகுது எனக்கு. ஓகே, இந்த கதை ஒரு மாதிரி வித்தியாசமாக நம்மளுக்கு நம்ம மனசை விட்டு போகாமல் ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருக்கே அப்படின்னும் போது சரி இதை பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு ஐடியா இருந்தது. ஆனால் இந்த கதையை வந்து வெளியில் யாருமே ஃபன் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ட்ரை பண்ணேன், பட் ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நடக்கலை. அப்போ என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஓகே அப்போ நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணாதான் அது நடக்கும் அப்படின்னும் போது சரி நம்மளே ப்ரொடியூசராகவும் ஒரு கால் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான் எடுத்து இதை பண்ணணும். அப்படின்னா வந்து இந்த பார்க்கும்போது தோணுச்சுன்னா, இந்த ஒரு சினிமா எடுக்கும்போது வந்து நமக்கு ஒரு சில கதை எழுதும்போது தோணும்ல, ஒரு சீனை எழுதிட்டு வராலே இது சினிமா ஆகுமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா வந்து சப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து இது யார் நடிக்க போகிறா, இந்த ஒரு ஒரு சிக்கலான ஒரு கதையை யார் நடிக்க போகிறான்ற கேள்வியெல்லாம் இருக்கும் இல்லையா? நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதும்போதே வந்து அந்த பிரச்சனை கேள்வியெல்லாம் இருந்துச்சா இந்த கதை எழுதும்போது? கதை எழுதும்போது அதான் இப்போ எப்படின்னா, இதை கதையாக கிடச்சிருச்சு, ஸ்பார்க்காக கிடச்சிருச்சு. நான் எதை ரொம்ப பிலீவ் பண்ணுவேன்னா, நம்ம புதுசாக இந்த ஒரு உலகத்துக்கு ஒரு கதை சொல்ல போகிறதில்ல. இருக்கிற கதையை தான் நம்ம திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கோம். யாரும் நான் புதுசாக ஒரு கதையை சொல்கிறேன்னு யாராலையும் ஒரு புது கதையை கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஸ்க்ரீன் பிளே, அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து தான் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுவாக மாறும். கதைகள் வந்து எப்போவுமே ஆதி காலத்துலேருந்து கதைகள் இருக்குது. அந்த கதையை நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு ரிசர்ச் இருந்தது. இந்த கதையை மரியாவை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், இதை வந்து கம்ப்ளீட் ட்ராமாவாக காமிச்சிட்டாலும் இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் கொடுத்துரும். அப்போது இதுக்கு வந்து இந்த கதைக்கு என்ன மாதிரியான சினிமேட்டிக் விஷுவலை உள்ளே கொண்டு வரலாம்,
அப்படி கொண்டு வரும்போது தான் சரி சரியலிசமாக கொஞ்சம் உள்ளே கொண்டு வரேன். ஏன்னா அந்த கதை வந்து வெறும் ட்ராமாவாக போகும், ஒரு மிஸ்ட்ரியாகவும் போகும், ஒரு மாதிரி ஒரு 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 தின் ஹாரர் மாதிரியும் ஒரு சின்ன ஃபீல் ஒன்று போகும். ஸோ ஒரு 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 மிஸ்ட்ரி கிரியேட் ஆகிட்டே இருக்கும் கதையில். ஸோ அப்போ அது வந்து ஓகே, அப்போ இதுதான் இந்த கதையோட ட்ரீட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய டைம் எடுத்தது ட்ரீட்மெண்ட்டை முடிவு பண்ணுறதுக்கு மட்டுமே. அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் ஓகே இந்த கதையை வந்து எந்த மாதிரி கேரக்டர்ஸை வச்சு சொல்லலாம் அப்படின்னும் போது எனக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நோன் ஆர்டிஸ்ட் வந்து பெருசாக போக வேணான்னு தான் எனக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இந்த கதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஸோ மொத்த கிரியேட்டிவ் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. ரொம்ப பெரிய ஸ்டார்ஸை உள்ளே கொண்டு வந்தாலும் அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் இருப்பாங்க, நான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் இருப்பேன். ஸோ அதனால எனக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் வச்சு போகிறதுல வந்து எனக்கு எந்த ஒரு தயக்கமாகவே இல்லை. விக்னேஷ் உங்ககிட்ட ஒன்று கேள்வி கேட்கணும். இந்த படத்தில் விஷ்ணுன்ற கதாபாத்திரத்தில் பண்ணிருக்கீங்க இல்லையா? விஷ்ணு தானே? டீகோடிங் பண்ணணும்ல, ஒரு டீகோடிங்காக கேட்குறேன். இந்த கதையை வந்து ஒரு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த ஏன்னா கொஞ்சம் காண்ட்ரோவான ஒரு கதை, மரியான்ற ஒரு பெண் வந்து அவருக்கு ஒரு இன்டிமேசியான ஒரு உணர்வு இருக்குது, அதை வந்து உங்கள்கிட்ட தான் தெரியப்படுத்த போகிறாங்க, இல்லை நீ உங்கள் 2 பேருக்கு உண்டான சில காட்சிகள் இருக்க போகுதுன்ற போது ஒரு வளர்ந்து வர நடிகராகவே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது நம்ம இந்த ரோல் எப்படி பண்ண போகிறோம், அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி? ஏன்னா என்னோட ஃபில்மோகிராஃபி திரும்பி பார்க்கும்போது எனக்கு வெறும் கமர்ஷியல் ஃபிலிம்ஸாக மட்டும் இருக்க வேண்டாம். ஸோ இந்த சோஷியல் மெசேஜ் ஏதாவது நம்ம கொடுக்கணும், நம்ம பண்ணுற படங்களில் ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு தாக்கத்தை ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு எப்பவுமே இருக்கும். நான் பண்ண படங்கள் டிரெக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தா வெற்றிமாறன் சார், வினோத் சார், லோகேஷ் அண்ணா, ஸோ கொஞ்சம் எல்லாம் பாரஞ்சித்தனா, இவங்க எல்லார் படங்கள்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன போர்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து. ஸோ எல்லாரோட படங்கள் பார்க்கும்போது எனக்குள்ளேயுமே வந்து ஒரு விஷயம் இருந்தது, என்னென்னா நம்மளும் ஃப்யூச்சரில் ஒரு படம் பண்ண போகிறோம், முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணணும், ஸோ மக்களுக்கு காட்டணும் அப்படின்ற ஒரு இதில் இருந்தது. அந்த டைமில் தான் ஹரி கே சுதன் அவர் வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பீரியட்லேருந்தே தெரியும். ஸோ அப்போது இந்த ஸ்டோரியை வந்து அவர் என்கிட்ட சொல்லும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ரீ கிளைமேக்ஸோட சீன் தான் சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப போல்டான ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறக்கூடிய ஒரு சீன் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னும் நான் சொன்னேன். ஃபுல் கதையும் நான் படிச்சிடுறேன், ஸோ படித்தா எனக்கு புரியும் அப்படின்னும் போது படித்தேன். உண்மையிலே படத்தில் எனக்கு அது கன்வின்சிங்காக இருந்தது, ஓகே பண்ணலாம், ஸோ இந்த மாதிரியான ஒரு ஷேடும் பண்ணுவோம், இதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது நாங்கள் தப்பாலாம் காட்டல, எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஸோ ஹரி கே சுதனோட விஷயங்கள் எப்படின்னா, ஒரு கதாபாத்திரம் எழுதினார்னா, ஸோ மோஸ்ட்லி அந்த கதாபாத்திரத்துக்கு யார் ஃபிட் ஆவாங்களோ அவங்கக்கிட்ட தான் அப்ரோச் பண்ணுவார். ஸோ ஆள் வேறு யாராச்சும் இருக்காங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து போட மாட்டார். ஸோ அப்படி அப்ரோச் பண்ணி பண்ண விஷயம் தான் என்னோட. அதான் 2 பேருமே ரொம்ப வருஷமாகவே வந்து பிரதர்ஸ் மாதிரியே இருக்கும். அதனால் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட நீங்கள் வந்து லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சீனில் இருந்து அவங்க நீங்கள் பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அந்த ஆக்டிவும் சரி, சேம் டைம் வந்து மரியா வந்து உங்கள் வேர்ல்டுக்குள்ள வந்து என்ட்ரு ஆனதுக்கப்புறம் சரி, ஒரு பெரிய சேஞ்ச் இல்லாமல் பட் இந்த கேரக்டர் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பார்க்க அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக நீங்கள் ஏதாவது ஹோம்ஒர்க் அந்த மாதிரி ஒர்க் பண்ணீங்களா? இல்லை, மல்டிபிள் ரிஹர்சல்ஸ் போச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ நாங்கள் ஒரு பட்ஜெட்குள்ளே ஒரு ஃபிலிம் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது, ஸோ எங்களுக்கு வந்து டைம் கன்ஸ்டன்ட் இருக்குது, சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நாங்கள் ப்ரிப்பேர்டாகவே முன்னாடி நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷனில் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ டெக்னிக்கல் சைட்லேயே இருந்தாலும் சரி, ஆர்டிஸ்ட் சைட்லையும் சரி, நாங்கள் எல்லாருமே வந்து ஆக்சுவலாக அது ஒரு டீம் ஒர்க்காக தான் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கும்போது மல்டிபிள் ரிஹர்சல்ஸ் முன்னாடியே வந்து பண்ண சொல்லிட்டார். ஸோ அது நாங்கள் நிறைய ரிஹர்சல்ஸு, எங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரீடிங் போச்சு, இது எல்லாமே த்ரூ அவுட்டாக ஆக்டர்ஸை வச்சு நாங்கள் முன்னாடியே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரிப்பேர் ஆகிட்டோம். ஸோ எங்களுக்குள்ளே ஒரு கனெக்ட் வந்துருச்சு. ஸோ அப்படி ஷூட் போகும்போது எங்களுக்கு வந்து பெருசாக அதோட இது தெரியல, டிஃபிகல்ட்ஸ் தெரியல. ஸோ கிளியராக தான் இருந்தது ஷூட். ஆனால் எனக்கு ஒரு பாயிண்ட் என்னென்னா, இப்போ நாங்கள் ஈவன் தோ வந்து நம்மளுக்கு ஒரு டிரெக்டராக தோணும் போது நான் ஆக்சுவலி மல்டிபிள் ரிஹர்சல்ஸ் நாங்கள் பண்ணிட்டோம். ஆக்சுவலி சொல்ல போனால் நாங்கள் வந்து ஸ்டேஜிங்கே பண்ணிட்டோம். ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு 10 days வந்து லிட்ரலி அந்த சீன் நடக்குதுன்னா அந்த சீனோட டெமோ வெர்ஷன் ஆஃப் ஸ்டேஜிங்க வித் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்கள வச்சு தான் நடிக்க வைப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் யார் நடிக்க போகிறாங்களோ ஆக்டர்ஸை வச்சே நாங்கள் வந்து இந்த படம் ஸ்டார்டிங்ல எண்ட் வரையுமே அந்த கேரக்டர்ஸ் யாருமே வந்து அவே ஆகல, அந்த கேரக்டரோடவே டிராவல் பண்ணுற மாதிரி. அது எடிட்டிங் மட்டும் பாசிபிள் இல்லை, அவங்களுமே வந்து மென்டலி வந்து ப்ரிப்பேர் ஆகணும். ஓகே, நம்ம கேரக்டர் வந்து இப்படிதான் இருக்க போகுது, எங்கேயும் உடையாம பாத்துக்கணும், அது எல்லாமே கன்வே ஆச்சு. அது பெரிய எனக்கு 2 விதத்துல வந்து 2 இடத்துல வந்து என்ன வந்து அஸ் அ பர்ஃபார்மரா எனக்கு இவர்கிட்ட இருந்து பயங்கரமான இது. நீங்க சொன்னீங்களா அந்த
நான் எதிர்பார்த்தது அதுதான். இவன் வந்து ஆக்னஸ் கூட இருக்கும் அதுவும் சூப்பரான ஒரு கொஸ்டின் இது ஆமா. ஆக்சுவலி. ஆக்னஸ் கூட இருக்கும்போது அவன் ஒரு விதமான ஒரு கேரக்டர், இந்த பொண்ணுகிட்ட வரும்போது அவன் ஒரு அவனோட ஷேடு மாறுது. ஆனா என் மனசுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, அந்த ஷேடு வந்து டெலிபரேட்டா மாறக்கூடாது. அது ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவன் அவன் மன ரீதியா மாறிட்டான் அப்படின்ற ஒரு ஃபீல் வரணும்னா அது உள்ளேந்து தான் கொண்டு வரணும். அதை வந்து சூப்பரா பண்ணியிருப்பாரு. அந்த ஷார்ட் எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இது எங்கேயுமே சேஞ்ச் ஆகல. ஏன்னா ஒரு தான் லவ் பண்ணி ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக வந்து அவங்க வந்து ஒரு 2 பேர் சேர்ந்துருக்காங்க. அவங்களோட இருக்கும்போதும் சரி, இந்த மரியாதை வரும்போது சரி, ஒரு பெரிய நார்மல் ஆக்டிங்காக இருந்தால் கட் பண்ணி அப்படி தெரியும், தனித்தனியாக தெரியும். அது ஒரு ஆக்டிங், இது ஒரு ஆக்டிங். பட் அது தெரியல. அது அப்படி இந்த நாள் வந்து இப்படி தான் ஒரு 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 எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு டிராவலிங் இருக்குல்ல, அதுதான் ஒரு உங்களுக்கு வந்து அந்த ரிகர்சல்ஸ் எல்லாம் இருந்துச்சா? கண்டிப்பா இது ஒரு ஹோம்வொர்க் நிறைய. ஆமா, எல்லாருமே பண்ணோம். அதான் பார்த்த நிறைய ஆடியன்ஸ் சைட்லேருந்தே வந்த விஷயம் அதுதான். ஸோ சில பேர் வந்து தேட்டரில் பார்க்கும்போதே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா, கொஞ்சம் வந்துட்டானான்ற மாதிரி ஒரு ஜாலியாகவும் போச்சு, சரிங்களா. சில பேருக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டாகவும் இருந்தது. ஸோ இவன் என்ன இங்கே டபுள் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் அந்த கேரக்டருக்கான ஒரு இது நாங்கள் நினைக்கிறேன், சக்ஸஸ் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் யோசித்தோம். இந்த ஜென்ரேஷனில் ஒரு பையன் வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணுறதுக்கான ஆட்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, என்னதான் லவ் பண்ணிட்டு இருந்தாலுமே. ஸோ அதுதான் ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணிட்டோம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு டெவில் அப்போ எட்டி பார்க்கும். அது எட்டி பார்க்க விடாம எப்போ எவன் கண்ட்ரோல் பண்ணுறானோ அவன் அந்த தப்பை பண்ண மாட்டான். சரி, அதை வெளில விடும்போது அதுக்கான கான்சிக்வன்ஸை அவன் ஃபேஸ் பண்ணி தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த படம் வந்து ஒரு கன்னியாஸ்திரியோட அவங்களோட லைஃப் இல்லையா, அவங்க வந்து அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு தங்கச்சி வீட்டுக்கு வராங்க, ஒரு 2 நாள் 3 நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி. பட் அவங்களுக்குள்ள அந்த ஒரு டெமாண்ட், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆசை ஏதாவது ஒன்று வருது. பட் இது என்னன்னா, இந்த படம் வந்து ஒரு ட்ராவல் ஆகும்போது இந்த ஒரு பெண்ணோட கதையாக மட்டும் இல்லாமல், ஒரு கன்னியாஸ்திரி கதையாக இல்லாமல் அப்படியே கட் பண்ணால் கோத்ரூ வந்து இது ஒரு கிறிஸ்டியானிட்டியே கேள்வி கேட்குற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வருது. நீ இது ஒரு கன்னியாஸ்திரியோட கதையாக மட்டும் நீங்கள் நிறுத்திடலாம். பட் நிறுத்தாமல் நீங்கள் அதை டெரைவ் பண்ணி ஒரு கிறிஸ்டியானிட்டியோடவே கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி போனதுக்கான காரணம். ஏன்னா நான் இது வரைக்கும் நான் பார்த்த உலக சினிமாவில் வந்து நீங்கள் வந்து நன்ஸை பற்றின சீரியஸ் ஃபிலிம்ஸ், சீரியஸான ட்ராமா ஃபிலிம்ஸ்னு லிஸ்ட் அவுட் எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 20 ஃபிலிம்ஸ் 15 ஃபிலிம்ஸை தாண்டி போகுது ஓப்பனா. ஏன்னா நான் அதை பண்ணியிருக்கேன். ஆமாம், நான் அக்ராஸ் குளோபே சொல்கிறேன். ஈவன் தோ நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் ஃபிலிம்ஸ் எடுத்துக்கோங்க, யூரோப்பியன் ஃபிலிம்ஸ் எடுத்துக்கோங்க, அக்ராஸ் குளோப் நன்னை பற்றின ஒரு ட்ராமா, சீரியஸான ட்ராமா, ஸ்லாப்ஸ்டிக் காமெடிஸ் நிறைய வந்துருக்கு, அதை பற்றி நான் சொல்லலை. ஒரு சீரியஸான ட்ராமாஸை லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா மினிமம் 15 ஃபிலிம்ஸுக்கு மேலே இருக்கவே இருக்காது. அந்த 15 ஃபிலிம்ஸையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன். ஸோ நான் பார்த்த டேக்கில் எல்லாமே என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெல் ரெனவுண்டு ஒரு ஃபிலிம் ஒன்று, ஐடான்னு ஒரு ஃபிலிம் ஒன்று இருக்கும், அப்புறம் விரிடியானான்னு ஒரு ஃபிலிம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பெனடிட்டான்னு ஒரு படம் வந்தது. எல்லாமே நன்னை பேஸ் பண்ண படங்கள் தான். ஆனால் இதோட கோர் எமோஷன்ஸ் என்னவா இருக்குன்னா, அவளுக்கு ஒரு மணல் பிறழ்வு வருது, அவளுக்கு அது பிடிக்கல, அதை விட்டு வெளியே வரணும். அவள் வெளியே வரும்போது படம் முடிஞ்சிடும். நான் என்ன நினைச்சேன்னா, நான் வெளியே வரும்போது தான் இன்டர்வல் பிளாக் வைக்கணும்னு எனக்கு இன்டர்வல் பிளாக் ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, இன்டர்வல் பிளாக்கே வந்து அதோடவே அந்த படம் முடியற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் டிராவல் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ரைட்டரா ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், நம்ம எப்பவுமே ஒரு ஆடியன்ஸோட மனநிலையில அப்பப்போ எழுதும்போது என்னன்னா, இன்டர்வல்லே இவளை அதை நான் கொண்டு வந்துட்டேன், இப்போ செகண்ட் ஹாஃப் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா ஆடியன்ஸ்குள்ள வரும். ஏன்னா ரைட்டரா எனக்கு வந்தது, நீங்க எதிர்பார்க்குற ஹையை நான் வந்து இன்டர்வல்லே கொடுத்துட்டேன். நான் நினைச்சிருந்தா அவங்க அம்மா நெக்லெக்ட் பண்ணி வெளியே கொண்டு போகிறது தான் கிளைமேக்ஸை நான் வச்சிருக்க முடியும். அது வரைக்கும் நான் இழுத்து கதையை இழுத்துருக்கலாம் இவங்க 2 பேருக்குள்ள. ஆனால் அங்கே ஒரு லேக் வச்சிருக்கோம், என்னடா இது அப்படின்ற ஒரு இது வந்திருக்கும். அப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு அஸ் அ ரைட்டராக எங்கே கிக் வருதுன்னா, நீங்கள் நினச்சி பார்க்குற இடத்துல நான் கதையை முடிச்சிட்டேன், இப்போ கதை என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னும் போது, அப்போ இது வரைக்கும் நான் பார்த்த உலக சினிமாவில் யாரும் இந்த ஒரு டாபிக் உள்ள பெருசாக உள்ள போகவே இல்லை. அப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் வந்து ஒரு நன்னுன்னு ஒரு கதாபாத்திரம் எடுத்திருக்கேன், அவளுக்கு வந்து ஒரு ஐசோலேட்டடான ஒரு விமனு, அவளுக்கு ஒரு செக்ஷுவல் நீட் தேவைப்படுது, அது அவள் சொல்கிறா, அது திருப்பி மறுக்கப்படும் போது அவள் வந்து ஒரு ஐசோலேட்டட் கேரக்டர் தான், அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸு யாருமே கிடையாது அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. பிரச்சனைனா அழுகுறதுக்குன்னு போய் சொல்கிற இடம் ஒரே இடம் அம்மாவும் அங்கே நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னும் போது அவளோட மொத்த கோவமும் வந்து அந்த கடவுள் மேலேயே திரும்புது. நான் உனக்கு இந்த வாழ்க்கையை கேட்டேனா, அது எப்போ கடவுள் இப்போ எப்படின்னா, அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் சீனே இருக்கும். அவள் வந்து ஒரு செவுத்துல இருக்க கிராஸை பார்த்துட்டு சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். உச்சகட்டமாக ஒரு ஒரு உயிரே இல்லாத ஒரு விஷயத்தை செவுத்த பார்த்தோம் நம்ம எப்போ பேசுவோம்னா, நம்மளோட தனிமை அதிகமாகும் போது தான் நம்ம அதை பண்ணுவோம். தனிமையை நம்ம ரொம்ப அதிகமாக இது பண்ணும்போது லிட்ரலி
ஆப்ஜெக்டை பார்த்து பேசுவோம், செவுத்தை பார்த்து பேசுவோம், நம்மளுக்குள்ளேயே நம்ம ஏன்னா நம்ம வாழ்க்கை இப்படிலாம் போகுது அப்படின்னு வெளில இருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம பண்ணுற பிஹேவியர்ஸ்லாம் வந்து வியர்டாக இருக்கும். ஏன்னா ஏதோ பேசிட்டு இருக்கான் தனியாக அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ தனிமைப்பட்ட ஒரு நபரால் மட்டும்தான் தன் முன்னாடி எதுவுமே இல்லாத ஒரு கேரக்டரை வந்து இருக்குன்னு நினச்சிட்டு பேச முடியும். அப்போ அவள் என்ன நினைக்கிறா, இந்த கடவுள் மேலே தான் அவள் மொத்த கோவத்தையும் அவள் வந்து திணிக்கிறா. அப்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, கதை இன்டர்வலுக்கு அப்புறம் நான் எழுதும்போது கிறிஸ்டியானிட்டின்னா அதுக்கு பல ஏன்ஷியன்ட் வருஷங்களாக இதுக்கு இருக்க ஒரே ஆப்போசிட் எனிமி யாருன்னா ஆன்டி கிரைஸ்ட் சேட்டனிசம் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ ஒய் நாட் அதை நம்ம கொண்டு வரக்கூடாது, அதை உள்ள கொண்டு வந்து அதை ஒரு மித்தலாஜிக்கலாக நம்ம ரொம்ப அதை வந்து இது பண்ணாமல் க்ளோரிஃபை பண்ணாமல் அதை எப்படி சட்டிலாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் சரி செகண்ட் ஹாஃப் இப்படி திருப்பலாம். செகண்ட் ஹாஃப் எனக்கு வந்து நான் முடிவு பண்ணுறேன், செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 180 டிகிரி ஜம்ப் இருக்கணும். இந்த கதை இப்படி போச்சு, நெக்ஸ்ட் கதை வேற, எதிர்பாராத ஒரு கதை. அந்த எதிர்பாராத கதை வந்து நிறைய மக்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சரி நம்மளுக்கு வேணாம். உங்களுக்கு தேவை நீங்க எதிர்பார்த்த கதையை நான் கொடுக்கல, நான் வேற ஒரு கதையை கொடுத்துட்டேன். அந்த கதையை உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலான்றது உங்களோட இது. ஆனா சார் ரைட்டரா நீங்க எதிர்பார்த்த கதையை கொடுக்க கூடாது. திருப்பி நீங்க என்ன நினைப்பாங்க, சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல அந்த பையன் கூட டிராவல் பண்ணிடலாம், அப்ப திருப்பி அந்த ட்ரையாங்கிள் லவ் தான் போகும். ஐ டோன்ட் வாண்ட் டு டுவெல் இன்டு தட் டாபிக். அந்த ட்ரையாங்கிள் லவ்ன்றது எனக்கு அது ட்ரையாங்கிள் லவ் இருக்கு, அது எங்க இருக்குன்னா ப்ரீ கிளைமேக்ஸ்ல நான் வைக்கிறேன். நீங்க நினைச்ச இடத்துல நான் வைக்கல, நான் நினைச்ச இடத்துல தான் உங்களுக்கு வைக்கிறேன். அதுதானே நம்ம ரைட்டருக்கு ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கும். அவங்க 3 பேர் ஒரு கிளாஷ் வரப்போகுது, அது எங்க வரப்போகுதுன்றத நான் கிளைமேக்ஸ்ல நான் முடிவு பண்றேன். அண்ட் மோரோவர் இந்த கதைக்கு வந்து 2 விதமான நரேட்டிவ் போகுது. ஒரு பக்கம் டிராமா, இன்னொரு பக்கம் மிஸ்ட்ரியான சரியலான ஒரு விஷயம். டிராமாவுக்கு நான் சொல்யூஷன் கொடுத்துட்டேன், அவ அடிச்சு வெளியே துரத்திட்டா, அந்த 3 பேர் 4 பேருக்குள்ள என்ன நடந்தது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஆனா மிஸ்ட்ரியா நான் ஹேண்டில் பண்ண விஷயத்துக்கு நான் சொல்யூஷன் கொடுக்கவே இல்லை. அதனால தான் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அப்டிராக்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த விஷயம். அதுதான் நீங்க கிறிஸ்டியானிட்டி சம்பந்தமா இருக்கிற பழைய நாவல்கள், படங்கள், இல்லை வந்து அந்த கிரைஸ்ட் ஏன் வந்து அவர் மேலே நிகழ்த்தப்பட்ட அந்த வன்முறையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே நம்ம இதுவரையும் படிச்சுட்டு பார்த்து வந்த படங்கள் எல்லாமே ஒரு கிரைம் த்ரில்லராக இருக்கும், ஒரு மிஸ்ட்ரி இருந்துகிட்டே இருக்கும். அதில் அது வந்து ஒரு நார்மல் ஸ்டோரியாக ஸ்டார்ட் ஆகி முடியாது. பட் இதோட ஸ்கிரிப்டும் வந்து அப்படி இல்லை. நீங்கள் அது எப்படி உங்களுக்கு அந்த நாலேஜாகவே இருந்துச்சு, இது இப்படி தான் பண்ணலாம், இப்படிதான் இதோட ட்ரீட்மெண்ட் இப்படிதான். அதான் நான் சொல்லுவேன் பாத்தீங்களா, இதோட ட்ரீட்மெண்ட் இப்படிதான் இருக்கணும். இதுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி, ஒரு சின்ன அட்வென்ச்சர், ஒரு சின்ன மிஸ்ட்ரி, அந்த தின் லைன்லயே போட்டோம். ரொம்ப போய் க்ளோரிஃபை பண்ண வேணாம். அதனால தான் செகண்ட் ஹாஃப்ல கூட அந்த சேட்னிசம் போர்ஷன்ஸ் காட்டும் போது கூட நிறைய படங்கள்ல சேட்னிசம் ஆன்டி கிரைஸ்ட் பீப்புள்ஸ் எப்படி காட்டுவாங்கன்னா அவங்க வந்து ஹியூமன் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, பிளட்டு, ரொம்ப வல்கரா பேசுறது, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா என்னோட ஐடியாலஜி எப்படி இருந்ததுன்னா அவங்களும் மனுஷங்க தான், அவங்களோட ஐடியாலஜி தான் வேற. அப்போ இங்க வந்து இந்த கதையில ஐடியாலஜி தான் கிளாஷ் ஆகணும், ஹியூமன்ஸ் கிளாஷ் ஆகக்கூடாது. அப்போ அதனாலதான் வந்து டைலாக்ஸ் வந்து ரொம்ப செகண்ட் ஹாஃப்லலாம் ரொம்ப அழுத்தமான டைலாக்ஸ்லாம் இருக்கும். அந்த ஜீசஸோட ஆரிஜினை பத்தி அவங்க சொல்லுவாங்க. ஒருவேளை வந்து அந்த காலத்துல வந்து பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட்னு ஒரு புராண கதை ஒன்று இருக்கு. அதுல வந்து மக்கள் வந்து அந்த டைம்ல ஜீசஸை நம்பாம இருந்திருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும். அப்போ இந்த உலகமே கிரியேட் ஆயிருக்கு அதுல. அப்போ இந்த உலகத்துல யாரை கடவுளா எடுத்திருப்பாங்க, யாரு மிசையாவா சொல்றாங்க? ஏன்னா ஜீசஸ்லயே வந்து மெசேஞ்சர்னு தான் சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு கடவுளோட தூதுவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவர் கடவுள்னு லேட்டரான் தான் ஏத்துக்கிட்டாங்க. அப்போ கடவுளோட தூதுவன் தான் ஜீசஸ்னா அப்ப கடவுள் யாரு? அப்போ ஜீசஸ்க்கு மேல ஒரு சுப்பீரியாரிட்டி இருக்குல்ல, அந்த சுப்பீரியாரிட்டி யாரு? அப்போ அதை தான் நான் கிளைமேக்ஸ்ல நான் கொண்டு வர ட்ரை பண்றேன். அதுக்கு எந்த ஒரு உருவம், கடவுளோட சுப்பீரியாரிட்டிக்கு வந்து எந்த ஒரு உருவமும் கிடையாது, அது ஒரு ஒளி. அதனால தான் படம் வந்து ஒரு ஒளியை காமிச்சு நான் முடிக்கிறேன். அப்போ வந்து இதுக்குள்ள அதான் நிறைய சர்க்கிள் கனெக்ட் இருக்கு, இதுக்குள்ள நிறைய கட் இருக்கு. அப்போ அந்த குழந்தை வந்து என்ன இருக்கு அப்படின்னா மேபி அது ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இப்போ வந்து ஸ்கிரிப்டாக எழுதுறாரு, இவ்வளோ டீட்டெயிலிங் வச்சு இவ்வளோலாம் இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற பண்ணுறாரு. ஆஸ் ஆக்டராக வந்து ஒரு ஸ்கிரிப்ட் முக்கியம் நினைக்கிறீங்களா? நீங்கள் படிச்சு தான் அந்த கதாபாத்திரத்துக்கு தயாராகணும் அப்படின்றதா இருக்கா? கண்டிப்பாக ஸ்கிரிப்ட் படிக்காமல் யாராலுமே அதுக்குள்ளே வர முடியாது. ஸோ ஏன்னா கதையில் வந்து எந்த மாதிரி ட்ராவல் பண்ண போகிறோம், சப்டெக்ஸ்ட்ன்றது ஒன்று இருக்கும். ஸோ இந்த கதையில் வந்து இந்த கேரக்டர் இதுதான் பண்ண போகுது, இதுதான் பண்ணக்கூடாது, பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதை தாண்டி மீட்டரை தாண்டி போகக்கூடாது அப்படின்றது. ஸோ இதுக்கு நாங்கள் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணோம். ஸோ இதுக்கு தாண்டி போகக்கூடாது, இந்த ஷேடில் தான் இருக்கணும், அவன் இந்த இடத்துல சிரிக்கக்கூடாது, இந்த இடத்துல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் கதையில் ஸ்கிரிப்டடாக பண்ணும்போது இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கேரக்டர் வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் என்னெல்லாம் பண்ணணுமோ ஒரு கையை தூக்குறது கூட ஸ்கிரிப்டில் எழுதியிருப்பார். ஸோ டீட்டெயிலிங்கான ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தனால எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ ஒரு ஆஸ் அன் ஆக்டராக வந்து ஸ்கிரிப்டில் சப்டெக்ஸ்டோட நாங்கள் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ஷார்ட் வந்து ரொம்ப இது பண்ணுச்சுன்னா மரியாவுக்கு வந்து உணர்ச்சிகள் இருக்குது.
ஒரு பெண்ணாக இருந்தாலும் முதல்ல அடிப்படையில் ஒரு பெண், எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்க மாதிரி மரியாவுக்கும் இருக்குது. மரியாவுக்கு வந்து அந்த உணர்ச்சிகள் வந்து பீக்கில் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஆப்போசிட் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து மூவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க தான் ஹக் பண்ணி இது பண்ணுறாங்க. பட் இந்த மூமெண்ட்டை நீங்கள் ஏன் கிரியேட் பண்ணீங்க? இன்னும் வந்து இவராக ஒரு ஆக்டராக கூட இன்னொரு ஆப்போசிட் கூட அதை மூவ் பண்ணிருக்கலாம். பட் ஒய் மரியா வந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னென்னா, கதையில் வந்து நீங்கள் மரியாவை ரோட் ட்ராவலில் மரியாவை பார்க்கும்போது அவன் மேலே ஒரு ஒரு சிம்பத்தியே வந்திருக்காது. ஓப்பனாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிம்பத்தி வந்திருக்காது. எங்கே தம்மா சிம்பத்தி வந்திருக்கும்? அம்மா கிட்ட பேசுகிற இடத்துல மட்டும்தான் அவன் மேலே சிம்பத்தி வந்திருக்கும். மற்ற எல்லா இடத்துலையும் என்ன மாதிரி ஒரு தாட் இருக்கும்னா, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு, ஏன் இப்படி இருக்கா, என்ன இவளுக்கு ஒரு டைலமாவாகவே இருப்பா அவள், பிகினிங்லேருந்து பேசுகிறதுலேருந்து எல்லாமே. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு கட்டத்தில் அவள் வந்து அவளுக்கு இந்த உலகம் ரொம்ப இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. ஒரு ரிவல் ரிலேஷன்ஷிப்பு, இந்த வேர்ல்டு வந்து இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அண்ட் மோர் ஓவர் வந்து அதில் நிறையா இப்போ ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து ஒரு காஃபி சீன் இவர் கூட இருக்கும். அப்போ கூட அந்த கேரக்டர் வந்து நார்மலாக தான் ஒரு பனியனோ ட்ரௌசரோ போட்டுட்டு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு போவோம். அந்த கேரக்டருக்கு எதுவுமே இல்லை அந்த டைமில் அப்போது. ஆனால் அவளை பார்த்து இந்த மரியா வந்து அவளை பார்த்துக்கிட்டே இருப்பாள். அப்போ என்னென்னா, அங்கேயும் இன்டைரக்டாக ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. பாடி அட்ராக்ஷன்றது வந்து ரொம்ப சட்டிலாக இப்போ நீ கேட்குறதுனால இதை நான் சொல்கிறேன். நான் இவ்வளோ டீகோட் பண்ணி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அந்த ஒரு சட்டிலிட்டி அங்கேயே நான் கொடுத்துட்டேன். இந்த கேரக்டருக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஃபஸ்ட்டு பிகினிங்கில் அங்கே உட்காந்து பேசும்போது கூட இந்த பொண்ணோட ஒரே ஒரு க்ளோஸ்அப் ஷாட் தான் இருக்கும். அந்த ஷாட் யார்கிட்ட போகும்னா அந்த பர்சன் கிட்ட, அந்த ஆண்கிட்ட மட்டும்தான் போகும். அப்போ என்னென்னா, நான் இன்டைரக்டாக நான் சொல்கிறேன், அங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வெளியே காமிச்சிடலாம். எதை காட்ட முடியாது? செக்ஷுவல் எமோஷனை மட்டும்தான் காட்ட முடியாது. ஓப்பனாக சொல்லணும்னா செக்ஸு, லஸ்ட் இதை தான் வெளியே காட்ட முடியாது. அப்போ வந்து அவள் இன்டைரக்டாகவே இந்த ஆள் மேலே ஷீ இஸ் அட்ராக்டட். அதை வந்து ரொம்ப நான் க்ளோரிஃபை பண்ணலை. நான் நினச்சிருந்தா அதுக்கு ஸ்பெசிஃபிக் ஷாட் வச்சிருக்கலாம், இவன் இப்படி பண்ணியிருந்துருக்கலாம். நிறைய ஃபில்ம் மேக்கிங்க்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குது, அது எல்லாமே பண்ணியிருக்கலாம். பட் அது எதுவுமே நான் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அது எல்லாமே சட்டில் டைரக்ஷன்ஸ் அந்த கதையில் இருந்தது. அந்த மொமெண்ட், பர்டிகுலர்லி அந்த மொமெண்ட் வரும்போது அதான் சொன்ன பார்த்தீங்களா, எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு ஈவில்னஸ் ஒன்று இருக்கும். அப்போது இவன் தனியாக அங்கே இருக்கான். அதுக்கே அவன் வந்து ஒரு டாக் ஒன்று சொல்கிறான், நீங்கள் வந்து நாளைக்கு போயிடுவீங்க அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணு எதுவும் பேச மாட்டேங்கிறா. அப்புறம் அவன் ஒரு கேப் எடுத்து அவன் ஒன்று சொல்கிறான், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு. அவன் அந்த அழகாக இருக்கீங்கன்னு சொல்லாமல் இருந்திருந்தா இவன் தண்ணி எடுக்க விட்டு அவள் பாட்டுக்கு அதுவும் விட்டு போய் படுத்திருப்பா. அப்போது அவன் தான் அங்கே இன்டைரக்டாக இனிஷியேட் பண்ணுறான். அவள் இனிஷியேட் பண்ணல, ஃபிசிக்கலாக தான் அவள் தொடுறா. அவளை மென்டலி அவளை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகிறது அவன் தான். நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு அவன் சொல்லாமல் இருந்திருந்தா அந்த பொண்ணுக்கு அந்த தாட் வந்திருக்காது. அவள் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பா. ஏன்னா அவன் பாட்டில் எடுத்துகிட்டு வரும்போதே நவுந்து போய் நின்ன ஒரு பொண்ணு, அவள் ஷார்ட்டாகவே இருக்கும், நவுந்து போய் நிற்பா, ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த படம் பார்க்கும்போது வந்து பார்த்து முடிக்கும்போது வந்து நம்ம வந்து ரைட் பண்ணும்போதே வந்து கிரே ஷேட் எழுதுவோம். ஓகே, எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் கிரே ஷேட் பண்ணுவோம். பட் அந்த கேரக்டர் ஒரு நார்மலான பீப்புளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் அந்த கேரக்டர் வந்து ஏதாவது ஒரு கம்யூனிட்டியோட ஒரு ஐக்கானிக்காக இருக்குது, இப்போ நன்னா இருக்காங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு மதத்தில் இருந்து ஒரு பிரைஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவ் தான் பண்ணுறாங்க அந்த ஸ்கிரிப்டுக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து வேறு ஏதோ ஒரு நன்மையும் இல்லை வந்து வேறு இவங்களும் இப்படியும் இருக்காங்க ஆட்கள் அப்படின்னு எதுவுமே காட்டாமல் ஒரே ஒரு நன்னில் இருந்து அவங்களோட எமோஷன்ஸை பேசும்போது அது டோட்டல் எப்படின்னா இவங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் கொடுத்துரும் இல்லையா? அந்த அபாயம் இருக்குல்ல, அந்த அபாயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது தோணுச்சா அது எப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் அப்படின்றது? இல்லை, அது கண்டிப்பாக அந்த தாட் இருந்தது. ஆனால் எனக்கு அந்த தாட் வந்து எனக்கு எப்படி சப்ரஸ் ஆச்சு அப்படின்னா, நிறையா நன்ஸை பற்றின நான் ஒரு 2-3 நன்ஸோட லைஃப் இது மாதிரி தான் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சீன்ஸோ இல்லை ஃபெலோ நன்ஸுக்கிட்ட இது மாதிரி ஆயிருக்கு, நானும் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்போ தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வெகுஜனமாக இது நடக்குதுன்றது தெரியும். ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலை மட்டும் நான் காட்டுறேன் அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலோட தனிப்பட்ட முடிவு. அப்போ முடிவுகள் தப்பாக, இப்போ படத்தில் பண்ண ஆக்ஷன்ஸு தப்பாகவும் சில பேருக்கு பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இவன் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு என்ன ஆகும்னா நடந்தது, சில பேருக்கு அது என்ன தப்பாக டிசைட் பண்ணுறா அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் வந்து கரெக்டு தானே, ஒரு பொண்ணுக்கு எமோஷன் தான் என்ன அவன் முடிவு அவன் என்னென்ன பண்ணிட்டு இப்படியும் சொல்கிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒரு 2-3 கப்புள் ஆஃப் பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு மொனாஸ்ட்ரியிலேயே ஒரு சீனை நான் வச்சுருக்கலாம். மொனாஸ்ட்ரியில் இருக்க ஃபெல்லோ நன்ஸுக்கிட்டே அவள் போய் பேசுகிறா ஃபோனில், இல்லை யார்ட்டையோ வந்து பேசுகிறாங்க எனக்கும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வந்து எனக்கும் இப்படி தான் இருக்குது, ஆனால் ஒரு வழியில் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் நான் ஹோல் கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறேன்றது அங்கே தான் ரெஜிஸ்டர் ஆகும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு மாஸ் இப்போ எப்படின்னா, உங்களுக்கு ஒரு படம் பிடிக்குது, இன்னொருத்தருக்கும் அந்த படம் பிடிக்குது,
இன்னும் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு 3 பேருக்கு அந்த படம் பிடிக்குது, மிச்சம் 2 பேருக்கு அந்த படம் பிடிக்கல. அப்போது இந்த 3 பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா, அந்த படம் நல்ல படம் தான் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் அத்தரைசேஷன் கிடைக்குது. ஏன்னா ஒருத்தர் சொல்லலை, 3 பேர் சொல்கிறீங்க, மெஜாரிட்டி. இப்போ நான் இந்த கதையில் அதை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் மெஜாரிட்டி. அந்த மெஜாரிட்டியை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல்னா, இப்போ நான் இப்போ என்னை பற்றின நான் ஒரு கதை எடுக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன வேணா பண்ணுவேன். நான் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட டீ குடிப்பேன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டீ குடிப்பேன், இல்லை மத்தியானம் வேறு சாப்பிடாம டீயை மட்டுமே நான் குடிப்பேன். பட் அந்த ஃபிக்ஷன் கேரக்டரை நீங்கள் இந்த அளவுக்கு ரியல் டைமோட ரெசனேட் பண்ணுறீங்களே, அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது கேட்க. நம்ம புனைப்பாக எழுதின ஒரு கதையே இவ்வளோ ரியல் டைமான ஒரு சோஷியல் பிரச்சனைகளோட கம்யூனிட்டியோட கனெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கும் போதே எனக்கு ரைட்டராக சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மரியான்ற ஒருத்தி கிடையவே கிடையாது, விஷ்ணுன்னு ஒருத்தன் கிடையாது, ஆக்னஸ்னு ஒருத்தன் கிடையாது, சேட்னஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. இது எல்லாமே ஒரு புனைப்பு தான். எண்ட் ஆஃப் த டே படம்ன்றதே ஃபிக்ஷன் தான். பட் ரியல் டைமோட மோதி பாக்குது, ஃபைட் பண்ணி பாக்குது, ஏதோ கேள்வி இது பண்ணும்போது ஒரு டிஸ்கஷன். ஓகே, நம்ம வந்து ஒரு 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 நம்மளோட புனைப்புல கொஞ்சம் ஒரு ரியல் டைம் கருத்துக்களை உள்ள சொல்லி ஒரு பண்ணப்பட்ட கதை வந்து இவ்வளோ பெரிய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்னா அங்கே சந்தோஷமாகவும் இருக்கு. கிரிட்டிக்காக பண்ணும்போது அதுக்காக வந்து நம்ம படத்தை கிரிட்டிக் பண்றவங்க மேலே கோவப்படுறது வந்து அதாவது இடியாட்டிக் தனம். அது அவங்க கோவப்படுறது அவங்க உரிமை. ஏன்னா நான் ஒரு படம் சொல்லிட்டேன், அதுக்கு வந்து பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதும் நெகட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணால் அவங்களோட தனிப்பட்ட கருத்து. அவங்க கிட்ட போய் நான் வந்து நீங்க எங்க கோவப்பட்டீங்க, நான் நல்லா தானே சொன்னேன் அப்படிலாம் கேட்க முடியாது. ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறதானே செய்யும். ஆமா. இப்போ உங்கள்கிட்ட கேள்வி என்னன்னா, இப்போ நிறைய கமர்ஷியல் படங்கள் நம்ம பண்ணுவோம், ஒரு சின்ன ரோல் பண்ணுவோம், அது வந்து நிறைய பாட்டு இருக்கும், எந்த விதத்துலயும் ஒரு சர்ச்சையோ கரிச்சோ எதுவுமே இருக்காது. பட் இந்த மாதிரி கதையை நடிச்சுட்டு ஒரு 10 years கழிச்சு நீங்க ஒரு ஆக்டரா திரும்பி பார்க்கும்போது இதோட நிறைவு நினைச்சு பார்ப்பீங்களா, இல்லை வேற ஏதாவது நினைப்பீங்களா? ஓகே, நம்ம நல்ல படத்துல இருந்தோம், ஒரு சப்ஜெக்டிவான மேட்டர்ல இருந்தோம் அப்படின்னு ஒரு ஆக்டருக்கு தோணும் இல்லையா? ஆமா, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துருக்கு. இல்லை இருந்தது, இதில் இந்த படத்துலையுமே இருந்தது. ஏன் இப்போவே இருக்குது அது. ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து அவங்க நிறைய இடத்துல சொன்னது, ப்ரொமோஷன் சைட்லலாம் சொன்னது, இந்த என்ன ஆடியன்ஸுக்கு போய் சேர போகுதுன்றது எங்களுக்கு ஒரு இது இருந்தது. ஸோ யாருக்கு, ஏன்னா 18+ அப்படின்றதுனால இந்த வந்து 18க்குள்ளே இருக்கவங்க பார்த்தா ஏதாவது ஆகிடுமா, இல்லை என்ன செட் ஆஃப் ஆடியன்ஸை நாங்கள் ரீச் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு எங்களுக்கு சும்மா இருந்தது. மேஜராக இது கிறிஸ்டியானிட்டியில் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஸோ ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உண்மையிலே என் வீட்டு சைடில் இருக்கவங்களும் சரி, என்னை சுற்றி இருக்கவங்களும் சரி, நிறைய கிறிஸ்டியன் பீப்புளே வந்து எங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு சைடில் வந்து இருந்தாலும் இன்னொரு சைடில் வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. நீங்கள் வந்து கரெக்டான ஒரு படம் தான் எடுத்திருக்கீங்க, இதெல்லாம் நடக்குது, எங்களுக்குள்ளே நடக்குது, எங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ண போனாங்க. அப்போ யோசித்தேன், ஓகே நம்ம வந்து தப்பான ஒரு ஃபிலிம்லலாம் கிடையாது. ஏன்னா இந்த ஃபிலிமை நம்ம த்ரூ அவுட்டாக படித்து இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்த ஒரு படம். இந்த படம் அடுத்து 10 வருஷம் இல்லை 50 வருஷத்துக்கு அப்புறமும் திரும்பி பார்க்கும் போதுமே இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு என்னோடய ஃபில்மோகிராஃபியில் இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக நான் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆனால் கமர்ஷியலாக இப்போ போகிறதுக்கான ரீசன் என்ன, இப்போ போன படங்கள் எல்லாமே நான் தொடரணும், எல்லாமே எனக்கு ஒரு ஆஸ் அன் ஆக்டராக எல்லாத்தையுமே பார்க்கணும், அதுதான் அப்படிதான் ஒரு மைண்ட் செட்டு தான் எனக்கு. நம்ம ஊரில் வந்து மெயின் ஸ்ட்ரீமாக பண்ண முடியாத படங்கள், இல்லை அதுக்கு ஒரு சிக்கல்களாக இருக்கிற படங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்கள் அனுப்பப்படுது. நம்ம ஊர் படங்கள் அங்கே எப்படி வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கதையில அங்கே கொண்டு போகும்போது சரி இந்தியன்ல இருந்து இப்படி ஒரு படம் வந்திருக்கின்ற போது வெளிநாட்டில் சொல்கிறேன் அவையில் வந்து உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது? இல்லை அதான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான். அங்கே எனக்கு வந்து கிரிட்டிக்கலி எதுவுமே இல்லை. அங்கே வந்து அவங்க இந்த மாதிரி நிறைய விட பயங்கரமான படங்கள்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க. இதோட மேக்கிங்கே வந்து ரொம்ப கான்ஃபிளிக்டாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு காமன் ஆடியன்ஸ் இங்கே இருக்க ஆட்கள் வந்து அது எப்படி புரிஞ்சுக்குவாங்க, இது என்ன சொல்ல வராங்க, நிறைய கேள்விகள் வரும் இல்லையா? இப்போ இந்த படத்தோட பிளானிங்கே வந்து ஃபெஸ்டிவல் படமாக தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு அவங்களுக்கு. ஆமாம், ஃபெஸ்டிவல் அது 2 விஷயம் இருக்குது ப்ரோ. இப்போ எப்படின்னா ஃபெஸ்டிவலுக்காக எடுக்கணும்னு நான் எடுக்கல, என்னோட ஃபிலிம் லாங்குவேஜ் புதுசாக இருக்கணுன்ற ஒரு ஐடியா எனக்கு இருந்தது. ஏன்னா இந்த கதைகளுக்கு சில நிலைப்பாடு தேவைப்படுது. ஏன்னா இந்த கதை ரொம்ப காமன் கம்போஸ்டாக போகுது. அப்போது ஷார்ட்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கணும், அதோட ஃப்ளோவை கெடுத்துடக்கூடாது. ஸோ அதனால் கேமரா மூவ்மெண்ட்ஸ் வந்து எங்கே மூவ் ஆகணும்னு கதை விரும்புதோ அங்கே தான் கேமரா மூவ் ஆகும். ஸோ ரொம்ப டைனமிக்கான இடங்களில் மட்டும்தான் மூவ் ஆகுமே தவிர அதை தாண்டி ஒரு வாழ்வியலோட பதிவு மாதிரியே தான் இதை ட்ரீட் பண்ணோம். அண்ட் மோரோவர் வந்து இது ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக அந்த மைண்ட் செட்டில் எடுக்கல. எனக்கு இந்த மாதிரி படம் எடுக்க தான் பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு ஆங்கரிங் மூமெண்ட்ஸில் ஒரு ஸ்கோரை பெருசாக நான் ஒரு சீக்வன்ஸில் வெறும் 3 minutes ஸ்கோர் மட்டுமே போயிட்டே இருக்கும். ஸோ மியூசிக்கலாக எப்படி கதை சொல்லலாம், அந்த எமோஷன்ஸ், இப்போ அந்த செக்ஷுவல் சீன்ஸை வந்து இந்த படத்தில் எங்கேயுமே ஒரு க்ளீவேஜ் ஷாட் கூட இருக்குது, வந்து எந்த ஒரு தப்பான ஷாட்டும் இருக்காது. பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு எமோஷனை கன்வே பண்ணுற அந்த ஸ்டைலை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றது அது என்னோட ஒரு விதமான ஒரு மேக்கிங்காக இருந்தது. ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இதை விட எக்ஸ்போசிவான டேரிங்கான ஃபிலிம்ஸ்லாம் அவங்க நிறைய பார்த்துருப்பாங்க. பட் ஆனாலுமே இந்த படங்கள் வந்து நிறைய இடங்களில் நிறையா
இதில் வந்து எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அக்ளைம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் இது ஒன்று மட்டும் சொல்லிக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னென்னா ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கரை இதை பார்க்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா, ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்குள்ளே போகிறது நிறையா நான் பேர் சொல்ல விரும்பல, நிறையா வெட்டரன் டைரக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்குள்ளே போகிறது வந்து கொஞ்சம் ஈஸி அப்படின்னு. ஆனால் அது ஈஸி கிடையாது. அதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு தனி பிஆர் டீம் தேவை, அதுக்கு தனியாக ஒரு ப்ரொமோஷனல் டீம் இருக்கணும். இது எல்லாமே இருக்கு, அதுக்கும் தேவை. ஆமாம், அதுக்குன்னு ஒரு பட்ஜெட், அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருந்தால் மட்டும். ஃபெஸ்டிவல்ஸ்ன்றது சும்மா நீங்கள் அமைச்சிட்டீங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது நிறைய பேர் சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு என்னென்னா, எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடச்சிதுன்னா இதை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருந்தது. ஏன்னா ஒரு அடுத்த ஒரு அப்கமிங் ஃபிலிம் மேக்கர் வந்து அவன் கை காசெல்லாம் போட்டு ஃபெஸ்டிவலுக்குன்னு எடுத்துட்டு கண்டிப்பாக போயிடலாம் இது பண்ணலான்னா அங்கே அவனுக்கு ஏமாற்றம் தான் வரும். ஏன்னா அவங்க ஒரு அல்காரிதம் வச்சுருக்காங்க. அந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் அவங்க படங்களையே எடுக்கிறாங்க. நம்மளோட ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறைய பேர் என்ன எடுத்தாலும் விட முடியாது. ஆமா, ஆமா, அவங்க சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து என்னன்னா, தமிழர்களோட ரூட்டட்னஸ் கதையை எடுத்து அங்க போய் சீக்கிரம் ஆகும், ரொம்ப பாவர்ட்டியா படம் எடுத்தா அது ஆகும் தான். அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா அவங்க இந்தியாவை எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா ஏழை நாடு தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து கதை வந்ததுன்னா கோமணம் கட்டிட்டு ஒரு ஹீரோவா தான் இருப்பான், அவன் வந்து ஒரு ரூரல்ல தான் இருப்பான், அவன் ட்ரைபலா தான் இருப்பான், அவன் வந்து இந்த மாதிரி இதை தான் சாப்பிடுவான், அவன் வாழ்வியல் இதுதான் அப்படின்றத அவங்க ஒரு தாட் வச்சிருக்காங்கன்றது நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அதை வந்து பாவர்ட்டி பான் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து ஒரு ரொம்ப கொச்சையான ஒரு டேர்ம். இந்தியன் சினிமாவுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு டேர்ம் வந்து ரொம்ப கொச்சையான ஒரு டேர்ம் அது. அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்க படங்களை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் ரெகக்னைட் ஆகுது. ஏன்னா அவங்க இந்தியாவை அப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இங்கேயுமே கேஎஃப்சி இருக்குது, இங்கேயும் டாமினோஸ் இருக்குது, இங்கேயுமே 2BHK, ஜென்சி, லிவ் ரிலேஷன் நாங்களும் டெவலப் ஆகிட்டு தான் வரோம். நம்மளோட டெவலப்மெண்ட் வந்து அதை விட இங்கே பயங்கரமாக இருக்குது. அப்போ நம்ம கதைன்னு வந்துட்டா மட்டும் ஊருக்கு போய் எடுக்கிறது, அதை போய் எடுத்து நம்ம திருப்பி அதையே நம்ம பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி கதை தான் அங்கே போகுது. அப்படி கிடையாது. ஒரு கண்டெம்பரரி வேர்ல்டில் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்க பிரச்சனையை எந்த அளவுக்கு இன்டர்நேஷ்னலாக சொல்ல முடியும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் தைரியமாக. வெறும் ஊரில் எடுக்கிறது, கிராமத்தில் இருக்க படங்களை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. நம்ம அப்படி ஒரு ஷேடை எடுத்துகிட்டு போய் காமிச்சா தானே அவங்களுக்கும் தெரியும், ஓ இவங்களுக்கும் இந்த மாதிரி படம் எடுக்க தெரியுமா. அப்படி இந்தியாவிலேருந்து ஒரு படம் இப்படி வருது, தமிழ்லேருந்து ஒரு படம் இப்படி போகுது. எப்போ பாரு நம்ம ஊர்லேருந்தே ஒருத்தவனை எடுத்துன்னு போகிறான், லுங்கி கட்டிகிட்டு இருக்கான், வயல்வெளியில் போய் பாத்ரூம் போகிறத காட்டுறது, இதே மாதிரி காமிச்சிட்டு இருந்தால் அது அவங்களோட வாழ்வியல், அது அவங்களோட ரூட்டட்னஸ்ன்றது வந்து அது ஒரு வகையான வாழ்வியல் தான். அதை மட்டுமே காட்டாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். நம்ம ஒரு கண்டெம்பரரி ஒரு சினிமாவை இங்கே கிரியேட் பண்ணி அதை நம்ம எடுத்துகிட்டு போனால் தான். நம்ம இப்போ டரண்டினோ பற்றி நம்ம பெருசாக பேசுகிறோம், ஸ்கார்சேசி படங்களை பற்றி பெருசாக பேசுகிறோம். அப்போ அவங்கள மாதிரி ஒரு படத்தை நம்ம இங்கே பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகணும்ல. ஒரு மீன் சீட்ஸ் மாதிரியாகவும் நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது. ஒரு வாங்கார் வாய் மாதிரி ஒரு இந்த மூட் ஃபார் லவ் மாதிரி ஒரு படத்தை ஏன் எடுக்க முடியாது. இங்கேயும் ரிலேஷன்ஷிப் கதைகள் எடுக்கலாம். பட் எப்படி ஃபெஸ்டிவலில் இப்போ ஒரு இங்கிருந்து ஒரு பார்வை இருக்கு இல்லையா, ஃபெஸ்டிவல்னால் ஃபெஸ்டிவல் பீப்புள்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும், அங்கே போய் தான் பார்க்க முடியும், இல்லை அங்கேயே இப்போ அந்த படம் முடிஞ்சு போயிடும், இங்கே நம்ம ஊருக்கு வரது இல்லைன்றது இருந்துச்சு. பட் ஓடிடி வந்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கா? அதாவது ஃபெஸ்டிவல் போகிற படங்கள் ஓடிடிக்கு வருது அப்படின்ற போது அந்த கிரியேட்டர்ஸ் கொஞ்சம் ஒரு பெரிய இல்லை. அது ஓப்பனாக சொல்ல போனால் இப்போ ஓடிடிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபெஸ்டிவல்ஸ் பண்ணாலுமே எங்களுக்கு என்ன, நீங்கள் பெர்லினுக்கு போங்க, லண்டனுக்கு போங்க, வாட் எவர் இட் இஸ், அவங்களோட காமன் பாயிண்ட் என்ன தெரியுமா, உன் படத்தை நான் என் ஓடிடியில் போட்டால் யார் வந்து பார்ப்பா. சிம்பிள். இப்போ தேட்டரில் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம்ல, நம்மளுக்கு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஓடிடியும் வச்சுருக்கான். நீங்கள் எங்கே வேணால் போய் வின் பண்ணுங்க, அது யார் வந்து படத்தை பார்ப்பா. அந்த வின் பண்ணவங்க வந்து படம் பார்ப்பாங்களா? நீ இந்த ஊரில் தானே பண்ணுற. அப்போ என்ன நடக்குதுன்னா இன்னெவிட்டபிளாகவே இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிமுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ப்ரொடக்ஷன் பேக்கிங் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது பாசிட்டிவாக தான் சொல்லலாம், தப்பு இல்லை. பேட் கேர்ள்னு ஒரு படம் வந்தது. பேட் கேர்ளுக்கு வந்து ஒரு பெரிய அட்டென்ஷன் வந்து ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கதை நல்லா இருந்தாலுமே தேர் வாஸ் அ பிக் நேம். அனுராக் கஷ்யப்னு ஒருத்தர் உள்ளே இருக்காரு, வெற்றிமாறன் ஒருத்தர் உள்ளே இருக்காரு. அவங்க இருக்கிறதுனால தான் அது. பேட் கேர்ள் வந்து எனக்கு தெரிஞ்சு பேட் கேர்ளாக வெறும் பேட் கேர்ளாக உள்ளே போயிருந்ததுன்னா, இந்த நேம்ஸ் தவிர்த்துட்டு போயிருந்ததுன்னா இந்த புல்லிங் ஃபேக்டர் இருக்குமான்றது எனக்கு தப்பு சொல்ல விரும்பல. அது ஒவ்வொருட ஃபிலிம் மேக்கரோட அஜெண்டா. அது அவங்களுக்கு அது நடக்குது. எல்லாருக்கும் அனுராக் கஷ்யப்பும் வெற்றிமாறனும் சப்போர்ட் பண்ணுவாங்களா, பேக் பண்ணுவாங்களா படத்தை? அப்போ அதை பார்த்துட்டு ஒரு சக ஃபிலிம் மேக்கர் வந்து நம்மளும் எடுக்கலாம் அப்படின்னு போனால் அது கஷ்டம். அப்போ என்னன்னா நீங்க முதல்லயே உங்க பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்.
நீங்கள் யார் கூட டைப் பண்ணுறீங்க, ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் எந்த மாதிரி கதை பண்ணணும், அந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போகிற கதை ஃபெஸ்டிவலுக்கு மட்டும். இப்போது எனக்கு நடந்தது வந்து ரொம்ப மிராக்கிள் ப்ரோ, நான் ஓப்பனாக சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்துட்டு நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் எனக்கு வந்து இது பண்ணாங்க ப்ரோ, நானும் இந்த மாதிரி டேரிங்கான கதை வச்சுருக்கேன், இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு போது நான் உங்களுக்கு ஓப்பனாக சொன்னேன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க ப்ரோன்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு நடந்தது மிராக்கிள். ஏன்னா இந்த கதை தேட்டருக்கு வரும் நான் நினைச்சே பார்க்கல. இவருக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் இதோட அமைப்பு, இதோட ஸ்ட்ரக்சர், இதோட எல்லாமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணேன். ஏன்னா என்னோட இது என்னன்னா, எனக்கு இது தேட்டரில் யாரும் வந்து பார்க்க, எனக்கு ஐடியாவே இல்லை இது தேட்டருக்கு கொண்டு போகணும்னு. பட் நம்ம முடிவு பண்ணுறதில்ல, அந்த கதை முடிவு பண்ணுறது தான் அதோட டெஸ்டினி. ஒரு ஆக்டராக வந்து மரியா மாதிரியான கதைகளும் பண்ணுறீங்க. இப்போ ஜனநாயகன் வரப்போகுது, அது நடிச்சிருக்கீங்க. அந்த படத்தில் எப்படி வந்திருக்கு உங்கள் ரோல், படம் எப்படி வந்திருக்கு? அது லாஸ்ட் டைம்ன்ற மாதிரி. ஆமாம், ஆக்டர் விஜயோட படம் அப்படின்னு. அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்க. அது என்னன்னா, ஸோ சாரோட லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபிலிமில் கண்டிப்பாக நம்ம இருக்கணும், ஏதாவது சின்னதாக இருந்தாலுமே பரவாயில்ல, ஸோ அந்த படத்தில் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அது பண்ணதான். ஸோ மதி தான் வந்து சப்போர்ட் பண்ணார் பயங்கரமாக, ஒர்க் பண்ண ஒருத்தர் தான். கதை நல்லா வந்திருக்கான்றதெல்லாம் எனக்கு தெரியாது, படம் பார்த்தா தான் எனக்கும் தெரியும். ஸோ ஓவராலாக எப்படி இருக்குது, ஏன்னா எச் வினோத் சாரோட நான் தீரனில் ஒர்க் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து எச் வினோத் சாரோட ஒர்க் பண்ணது தான் தீரனில். ஸோ எனக்கு ஒரு மாதிரி இது நாஸ்டாலஜிக்காக இருக்குது. ஏன்னா விஜய் சாரோட மாஸ்டரில் பண்ணியிருந்தேன். ஸோ விஜய் சார் கூட ஒரு அப்போது நாங்கள் நிறைய கான்வர்சேஷன் பேசியிருக்கோம். சார் வந்து அப்போது எங்கள் கூட எல்லாருக்கூட பேசுவார் நல்லா. ஸோ அவரோட ஃபிலிம் லாஸ்ட் ஃபிலிம் அண்ட் நான் முதல் டைரக்டர் எச் வினோத் சாரோட படத்தில் ஒரு சின்ன போர்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் டைரக்ட் பண்ணுறாரு, விஜய் சார் இருக்கார். ஸோ இந்த 2 பேரோட காம்போவில் நம்மளும் ஒரு பார்ட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ படம் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, நல்ல படம், தேட்டரில் போய் பார்த்தா தான் தெரியும். சரி, கிராண்டாக உருவாகிட்டு இருக்காங்க மொத்தம். புரியல, நல்லா பிரம்மாண்டமாக வந்துட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் படம் இருக்கு ஏற்ற மாதிரி. அது ஒரு இதுதான் ப்ரோ. அது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் என்னெல்லாம் பண்ணணும் நம்ம நினைச்சோமோ அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். ஸோ முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் எப்படி வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைச்சாங்களோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா, இது நான் கெஸ்ட் தான். ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக இது சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா விக்கியோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து ரொம்ப அதிகமான ஒரு இது. ஏன்னா அவர் வந்து ஆக்டராக மட்டும் இந்த படத்தில் இல்லை, அவர் வந்து எனக்கு திடீர்னு படத்தில் ஏடியாக இருப்பார், ஈபியாக இருப்பார், லைட்மேனாக இருப்பார், இப்போ ப்ரொடக்ஷன் என்ன வாட் யூ நேம் இட் எல்லா இதுலேயும் அவர். அண்ட் மோரோவர் வந்து இது நான் அவர்கிட்டே சொன்னதில்லை, இப்போ அவருக்கே புதுசாக தான் இருக்கும் நான் சொல்கிறது. ஏன்னா இதில் எந்த அளவுக்கு வந்து ப்ரைமரி கேரக்டர்ஸை கேஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமோ, இந்த கேரக்டர் கேஸ்ட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் சொன்னது என்னென்னா, நான் சும்மா அவர் ஜாலியாக சொல்கிறார் அது ஒரு போல்டு மூமெண்ட் இருந்தது அப்படின்னு. அந்த போல்டு சீன் இல்லை, அது நடிக்க ஒரு ஆண் ஒத்துக்க வரலை, ஒரு ஆக்டர் மேல் ஆக்டர் ஒத்துக்க வரலை அப்படின்னா அந்த ஷார்ட்டை வந்து கன்வின்சிங்காக பண்ணியிருக்கவே முடியாது. அது ரைட்டராக எனக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு டெபியூட் ஆக்டராக இருக்கும்போது நம்ம அவ்வளோ நீஷான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம். அவர் பண்ணுற சில விஷயம் ஆக்வர்டாகவும் இருக்கக்கூடாது, அது அவருக்கும் ஆக்வர்டாக வந்துடக்கூடாது. நாளை பின்ன அவரே ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி இருந்துடக்கூடாது. அப்போது அந்த ப்ரெஷர் எல்லாம் என் மைண்ட்லேயும் இருந்தது. பட் அது என்னை விட ஒரு ஆக்டருக்கு அது அதிகமாக இருக்கணும். ஏன்னா ஆண் பெண் 2 பேருக்குமே கற்புன்றது வந்து ஒரு இதுவான ஒரு விஷயந்தான். கற்புன்றதை தாண்டி ஒரு போல்டான சீன் பண்ணுறது வந்து ரெஸ்பெக்டிவாக எல்லாருக்குமே அது ஒரு கூச்சம் இருக்கும். அந்த கூச்சத்தை உடச்சிட்டு ஒன்று பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது அந்த ஒரு ஆக்டர் அதை பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக அது ரொம்ப அப்போ ஒரு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம் என்கிட்ட. இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, எனக்கு இவர் 10 வருஷமாக தெரியும், நான் கண்டிப்பாக மற்ற யாருக்காச்சும் அதை பண்ணியிருப்பேன்னா எனக்கு தெரியல. இவர் கேட்டிருந்தாருன்னா மேபி சீனை ஆல்டர் பண்ணியிருப்பேன், இல்லை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. அவர் அதை கேட்கவே இல்லை. ஸோ அப்போ அங்கே என்ன வருதுன்னா, எனக்கு ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் வருது. ஏன்னா என்னோட பேப்பரில் இருக்கிறத ஒரு ஆக்டர் வந்து எப்போ அதை அழிக்காமல் அதை பெட்டர்மெண்ட் பண்ணுறானோ அப்போ அந்த ஆக்டர் மேலே நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக வந்துடும். எப்போ ஒரு ஆக்டர் நம்ம எழுதுனதை பண்ணாமல் நம்மளே மாற்ற வைக்கிறாங்களோ அப்போ அந்த 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 ஆக்டர் மேலே நம்மளுக்கு வந்து ஒரு இது இருக்காது, கம்ஃபர்டபுள் இருக்காது. இவங்களை எதுக்கு நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வந்துடும். அப்போ ஒரு ஆக்டரோட வேலை என்னன்னா, யூ நோ எவ்ரிதிங், எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நீங்கள் உள்ளே வரீங்க, ஸ்பாட்டுக்கு வரீங்க, எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க. அந்த டைமில் வந்து சில ஆக்டர்ஸ் வந்து இல்லை இப்போ என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த மாதிரி நம்ம அப்போ ஒரு கிரியேட்டரோட விஷன் என்ன ஆகுது, அங்கே உடையுது. அவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க, பட் அங்கே ஒரு கரு உடையுதுன்றது வந்து அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த கிளைமேக்ஸ் வந்து எப்படி வேணால் போயிருந்துருக்கலாம். இவர் எஸ் சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு ஓகே சொன்னதுனால தான் அது பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா அது ரொம்ப மொக்கையாக போயிருந்துருக்கும் சீன், ஓப்பனாக சொல்ல போனால். தேங்க்யூ ஃபார் உங்கள் டைமுக்கு. அதாவது ஒரு சொன்ன மாதிரி வந்து டேரக்டர் சொன்ன மாதிரி
ஒரு அட்டம்ப்ட் வந்து தமிழில் இருக்கணும். எவ்வளவோ நம்ம கதைகள் இருக்குது, இதை மட்டும் தான் எடுக்கணும்னு இல்லை. இப்போ இப்போ இருக்க சூழலில் தமிழ்ல இருந்து இப்படியான படங்களும் இருக்குது, இப்படியான கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அது வெளியில் சர்ச்சையாகுது, இல்லை வந்து ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் மாறிட்டே தான் இருக்கும் போது. பட் நம்ம என்ன கதைகள் எடுத்து கொண்டு போகிறோம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வகையில் வந்து வாழ்த்துக்கள் மரியா குழுவினருக்கு. நன்றி. உங்களோட அடுத்தடுத்த படங்களும் வந்து சிறப்பாக அமையணுன்ற வாழ்த்துக்களை வந்து தினமணி டாக்கிஸ் நேயர்கள் மூலமா தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.